இது உங்கள் விடுதலை நேரம். இன்னைக்கு இந்த விடுதலை நேரத்தில் நம்ம தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருதியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக இந்த வசனத்தை எழுதுகிறார். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், நமக்கு இப்படிலாம் நடக்குது, நமக்கு நியாயம் தீர்க்க யார் இருக்காரு, நம்மளோட கண்ணீரை துடைக்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம். மனுஷங்க வேணால் நம்மளுடைய கண்ணீரை பார்த்துட்டு ஏளனம் செய்யலாம், பொய்யா அழுகுறோம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். நம்மளுடைய அலைச்சல்களை அவர் பார்த்திருக்கிறார். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் வேண்டிய பதிலை அவர் கொடுக்கிறவராக கூட காணப்படுகிறார். ஸோ இனி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனுஷங்களிடத்துல போய் பேசி அவங்கக்கிட்ட அழுதாலும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் அதை சொல்லி சிரிக்கிறவங்களை கூட சம்டைம்ஸ் காணப்படலாம். ஸோ உங்களோட கஷ்டத்தை தேவனிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வசனம் இருக்கிறது. அது போலவே நீங்கள் எப்போ தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு போகிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியத்துக்காக கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடினீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஆமென்.